ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும். லாங் வீடியோ போட்டு ஒரு 2 நாள் ஆயிடுச்சு நான் போடல. அதுக்கப்புறம் போடலன்னா என்ன பண்ணுறது, என்னென்னமோ இருக்குதுங்க. எல்லாம் ரகசியமாக வச்சுக்கல, அது சொல்ல முடியல. அப்புறம் ரகசியமாக வச்சுட்டேன் அப்படின்ட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன், சரிங்களா? என்ன 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 சொல்கிறதுன்னு தெரியல. வாழ்க்கை தான் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் நான் என்னத்தை சொல்கிறது சொல்லுங்கள். ஏதாவது கொஞ்சம் கொடுமை நடந்திருந்தா, எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது என்னை கொடுமைப்படுத்தியிருந்தா ஆகும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, சந்தோஷமாக வச்சுருந்தாரு. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். மனைவின்னா கணவன்னா கண் கண்ட தெய்வமே ஏதோ ஒரு படம் இருக்கும்ல, அது மாதிரி மனைவின்னா அவருக்கு ஒரு மரியாதை, அவ்வளோ மரியாதை இருப்பார். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் கிடைக்காத வர எனக்கு ஒன்று கிடச்சிது பார்த்துக்குங்க. அடடா, தோசை திருப்பி போட்ட மாதிரி போட்டாச்சுங்க. அது எப்படி நல்லா அடியில் நல்லா கொழுன்னு வளர்ந்து அப்படியே துளிர் விட்டு வந்தால் எப்படி இருக்கும் அழகா, அந்த மாதிரி இருந்த எண்ணெயை திருப்பி போட்டு தோசையாக கருக்கி எடுத்துட்டார். எதுவுமே இல்லை. பிள்ளை கொண்டி கோயம்புத்தூர் சேர்த்திருக்கிறோம். ஒரு வருஷம் அங்கேயே இருக்கிறார். நாங்கள் ஃபைனான்ஸ் வச்சுருந்தோம்ல, அதே ஊரில் இருந்தார். நான் பிள்ளை படிக்க வைக்கிறதுக்காக வந்துட்டேன். வந்துட்டு கரூரில் டெக்ஸுக்கு தைக்கிறதுக்கு போய்கிட்டு இருந்தேன். டெய்லரிங் பீஸ் கணக்கு, எக்ஸ்போர்ட் ஐட்டமில் அது பீஸ் கணக்கு. ஒரு பீஸ் தைச்சோம்னா பீஸை பொறுத்து இருக்குது. ஒரு பீஸ் தைச்சோம்னா ₹1 கொடுப்பாங்க. ஒரு பீஸ் 15, 20, 30 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபுல்லாக இந்த பெட்டு மாதிரி தைப்பாங்க. அதெல்லாம் ஓட்டணும்னா 20, 25 அப்படி ஏதோ சம்திங் வரும். அது ஞாபகம் இல்லை எவ்வளோன்ட்டு, இப்போ தெரியல. அங்கே போய்கிட்டு இருந்தேன். அப்போ இவர் 10 பைசா கூட தூக்கத்துக்கு கவுண்டர் தூங்க கூப்பிட்றாரு. நான் இப்போ தான் உட்காந்தேன். அப்போ இவர் 10 பைசா கூட எனக்கு அனுப்பிச்சி வைக்கல. என்ன சொல்லி தாட்டி விட்டாருன்னா, புள்ள ட்ரஸ்ட்டு மூலிமா படிச்சுக்கிட்டு இருந்தா கோயம்புத்தூரில் கிருஷ்ணமால் காலேஜில் ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் 15 நாளைக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு அவளுக்கு வேணுமெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். கரூரில் தைக்கிறது தான் கோடு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விடுவாங்க. நான் சனிக்கிழமை சாயந்தரம்னா கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அம்மா வீட்டுக்கு கரூர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு. அம்மா அப்பா 2 பேருமே இருந்தாங்க. அங்கே போயிடுவேன். அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை நான் சனிக்கிழமை தூங்கிட்டு அங்கே போனால் ஒரு சந்தோஷம் திருப்தி வந்துடும். ஏன்னா நம்ம சொந்த தோட்டம், சொந்த வீடு அப்படி அந்த ஒரு இது வந்துடும், ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் ஞாயிறு ஃபுல்லாக இருந்துட்டு எனக்கு என்னென்னமோ தேவைப்படலாம் பார்த்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு திங்கக்கிழமை காலையில் அங்கேருந்து ஓடியாரணும். காய், அரிசி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவேன். தோட்டத்தில் காய் இருக்கும்ல, ஒரு வாரத்துக்கு திரும்பவும் காயெல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்புறம் மளிகை சாமானெல்லாம் எங்கள் மாமா பையன் இருக்கிறான். அவன் கொஞ்சம் காசு வாங்க மாட்டேன். அப்படி அந்த பையன் கடையில் எடுத்துக்கிட்டு வந்துடும். மளிகை ஜாமான், எண்ணெய், வேணுங்கிறதெல்லாம் சர்ப்பு அதுன்னு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கொஞ்சம் பாருதாப்பா, சரி எடுத்துகிட்டு போங்கக்கா நீங்கள் அப்படி கொண்டு விட்டு வந்தேன். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிற டயத்தில் எங்கள் வீட்டுக்காரரு என்ன சொன்னார் தெரியுங்களா, நான் கடையை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுறேன், ஒரு வருஷத்துக்கு போய் ஊரில் இரு, நான் மட்டும் இங்கேருந்து எடுத்து நிறுத்திடுறேன் அப்படின்னாரு. நான் அதுதாங்க நம்பிக்கை. என்ன 20 வருஷம் வாழ்ந்து அந்த வாழ்க்கை நாசமாக போச்சு. எனக்கு அதை பற்றி தெரியும் நல்லா, இவர்னால ஆகலை அப்படின்ட்டு. ஆனாலும் அப்பவும் நம்புகிறேன் அவரை. பாருங்க, அப்பவும் நம்பி சரி நீங்கள் பாருங்க அப்படின்ட்டு இது பண்ணுறேன். ஒரு நாள் எனக்கு ஏதோ ஒரு இதுக்கு மற்றதுக்கு காசு இல்லை கையில். காசு இல்லாதப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன். லேண்ட்லைன் அப்படியே தான் இருந்துச்சு. ஃபோன் பண்ணி கேட்கங்காட்டி காசு எங்கிட்டுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு. சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் எப்படியே போட்டு சமாளித்தேன். அப்புறம் என்ன அவரே ஃபோன் பண்ணிருக்கா, நாங்கள் ஊருக்கு வர்றேன், இன்னொரு 10,000 ரூபா இருந்ததுன்னா லைனில் போட்டு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னாரு. 10,000 ரூபா இருந்தால் போட்டு சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிட்டு நான் கூட 10,000 ரூபா போட்டால் ஒரு 1,00,000 ரூபா வந்துருமே என்னமோ ஒரு நம்பிக்கை. பாருங்கள் எப்படியெல்லாம் நம்பி நாசமாக போகிறேன்னு சொன்னாரா. சரி போயிட்டு போகுது அப்படின்ட்டு சரி வர சொன்னேன். கொடி இருந்துச்சு அப்போ, கொடி காலத்தில் தான் போட்டிருந்தேன், அப்பா செஞ்ச கொடி.
அந்த கொடி இருந்துச்சு. கொடியை பேங்கில் வச்சு கரூர் இந்த எங்கள் ஊரில் லக்ஷ்மி விலாஸ் பேங்கில் வச்சு அதை எங்கள் அப்பா பேர் சொல்லி வச்சதுனால வாங்கிட்டாங்க. வச்சு கொடுத்து விட்டேன். ஒரு 10,000 கொடுத்து விட்டேன். நான் என்ன நினச்சேன், நிலைக்கு தெலுங்கு வருது, மாதம் 2,000 பேங்க் கட்டணும்னா எப்படியும் அந்த சீக்கிரம் முடிச்சு இது பண்ணிக்கலாம், தைக்கிறேன்ல அப்படி நான் ஐடியா பண்ணிக்கிட்டு தைரியமாக வச்சுட்டேன். வைக்கிறப்ப வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்னால் ஒரு டைம் மட்டும் கொண்டு கரெக்டாக கட்டினேன். ஒரு வாரம் போய் கரெக்டாக திரும்பாத அடித்து வச்சுருவேன். போகிறங்க திரும்பிடுச்சு.